உங்களுக்கு காலில் சொரணை இல்லாமல் இருக்கா? இது நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, காலில் சொரணை இருக்குது, சொரணையே இல்லை, எனக்கு வந்து டயபெட்டிஸ் ரொம்ப நாளாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். பட் இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து நர்வில் டேமேஜ் இருக்குது, இல்லை நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி B12 கம்மியாக இருக்குது, அயன் கம்மியாக இருக்குது, இல்லை வாஸ்குலர் ப்ராப்ளம், வாஸ்குலைட்டிஸ் அப்படிம்பாங்க, இரத்த குழாயில் ப்ராப்ளங்கள், இதனாலையும் இதுமாதிரி சொரணை இல்லாமல் இருக்கலாம். பட் ஜென்ரலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாதனால அந்த நரம்புகளுக்கு போகிற இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு வாஸ்குலைட்டிஸ் மேலே அதனால் அந்த நரம்புகள், உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக சொரணையே இல்லாமல் போய் அவங்களுக்கு வலியே தெரியாமல் இருக்கும். பட் இந்த வலியே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். காரணம் என்னென்னா, இப்போ சப்போஸ் காலில் அந்த பாதத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க ஒரு வெயிலில் நடக்கிறாங்க, இல்லை புதுசாக செப்பல் போடும்போது அது வந்து அந்த புண்ணு ஆகும்போது அவங்களுக்கு வலி தெரியாது. வலி தெரியாதனால அவங்க பாட்டுக்கு கண்டுக்காமல் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் அந்த புண்ணு வந்து உள்ளே உறுத்தி பெரிய பிரச்சனையாகி காலை எடுக்கக்கூடியதுக்கே அளவுக்கு போகலாம். ஸோ அதனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா முதல்ல டெய்லி காலையிலையும் நைட்டும் உங்கள் கால், பாதங்கள் எல்லாத்தையும் அதில் கலர் எப்படி இருக்குது, உணர்ச்சி இருக்கா, வலிக்குதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. இது தவிர உங்களுக்கு வேறு இருக்குது அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் மாத்திரைலாம் போகிறனாலையும் B12 குறைஞ்சி அதனாலையும் இந்த பெரிஃபரல் நியூரோபதி வரலாம். பட் இது தவிர பெரிஃபரல் நியூரோபதிக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்ஃபெக்ஷன்லேருந்து நிறைய இருக்கிறனால உங்கள் டாக்டரையும் ஒரு வாட்டி பார்த்து அதுக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க.